விமர்சனம் நம்ம தடுக்கவே முடியாது. ஏன்னா இன்னைக்கு வெர்ஷன் மாறி இருக்கு அவ்வளோதான். நம்ம ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்கன்னா பிரிண்ட் மீடியா. ஸோ ஓகே. அதில் டெய்லி பேப்பர்ஸில் வந்துடும் விமர்சனம். இப்போ வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆச்சுன்னா சனிக்கிழமை வந்துடும். இல்லை வெள்ளிக்கிழமை ஈவினிங்கு மாலை முரசு மாதிரியான மாலை பத்திரிக்கை இருக்குல்ல, மாலை மலர், மாலை முரசு, அதில் ஈவினிங் எழுதிடுவாங்க. டெய்லி பேப்பர்ஸ் நான் மறுநாள் எழுதுவாங்க மார்னிங். அப்புறம் வீக்லி புக்ஸு அதெல்லாம் வந்துடும். ஆனந்தவுடன், குமுதம், ராணி, கல்கி இந்த மாதிரி புக்ஸ்லாம் வந்துடும். ஸோ பிரிண்ட் மீடியாவில் வரும். அதை படிச்சுட்டு யாரும் போகாமல் இருந்தது இல்லை. ஆனாலும் விமர்சனம் படிப்பாங்கல்ல. இப்போ விமர்சனம் விமர்சனம் தான். அது நம்ம தடுக்கவே முடியாது இந்த காலகட்டத்தில். இப்போ யூடியூப் சேனல் சரியாக வந்தனால அது உடனே ரிவ்யூ பண்ணிடுறாங்க. அதில் ப்ளஸ் இருக்குது, மைனஸ் இருக்குது. பட் இருந்தாலும் அது ஒரு பணம் சம்மந்தப்பட்டது. ஒரு தயாரிப்பாளர் பணம் போட்டிருக்காரு. அதில் பல பேர் உழைச்சிருக்காங்க. நடிகர்கள், டைரக்டர், கேமராமேன், இன்னும் நிறைய டெக்னீஷியன் உழைச்சிருப்பாங்க. ஸோ ஒரு படத்தை விமர்சனம் பண்ணுறது தப்பு கிடையாது, எப்பயுமே தப்பு கிடையாது. ஆனாலும் ஒரு படத்தை காலி பண்ணுற மாதிரி விமர்சனம் பண்ணுறதுன்றது கொஞ்சம் வருத்தத்துக்குரிய விஷயம். அதை கொஞ்சம் லைட் ஆன் பண்ணிட்டு கொஞ்சம் டீசெண்டாக விமர்சித்தா, ஏன்னா படம் போட்ட தயாரிப்பாளருக்குரிய உதவியாக இருக்கும்.